பாதுகாப்பு துறையில் நாங்க நவீனமயமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறாரு. அவர் பெருமையா பேசுகிறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது எந்த நிலையில இருக்குன்னு உண்மை நிலை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பதான்காட் தாக்குதல்ல 7 பேர் பலியா இருக்கிறாங்க. பொம்பேரி தாக்குதல்ல ராணுவ வீரர்கள் 8 பேர் பலி. உரி தாக்குதல்ல 19 படை வீரர்கள் பலி. லெத்திபோரா கமாண்டோ அந்த பயிற்சி நிலைய தாக்குதல்ல 5 பாதுகாப்பு வீரர்கள் பலி. புல்வாமா தாக்குதல் இது எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு, இந்த புல்வாமா தாக்குதல்ல 40 படை வீரர்கள் பலி. ராஜோரி ராணுவ முகாம் தாக்குதல்ல 3 வீரர்கள் பலி. ஷோபியான் பகுதியில் நடந்த தாக்குதல்ல 2 பேர் பலி. கடைசியாக இந்த பகல்காம் தாக்குதல்ல நடந்த அந்த தாக்குதல்ல 22 பேர் பலி. இப்படி பாதுகாப்பு துறையில நாங்க நவீனமயமாக்கிட்டோம், பல சாதனைகளை செய்துட்டோம் சொல்ற மோடி அரசு இத்தனை தாக்குதல்ல இத்தனை வீரர்களை எழுந்திருக்கு. இதுதான் பாதுகாப்பு துறையில அவர்கள் செய்த சாதனையா? சாதனை இல்லை, இது பெரும் சோதனை.